தேவனுடைய சமூகத்திலே ஒரு சிலராய் கூடியிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள், தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பாடம் ஒரு நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படை பாடமாக அடியால் கருதுகிறேன். இந்த பாடத்தை எடுப்பதற்கு தேவன் எனக்கு தந்த இந்த தருணத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய பாடம் எத்தனாவது பாடம்? 7வது பாடம், ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனங்களின் அடித்தளங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு. இன்று இந்த தீர்க்க தரிசனங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக படித்துட்டு வரோம். இன்று 7வது வாரம். தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன? ஒரு வார்த்தையில் சொல்லலாம்னா என்ன சொல்லலாம்? பின்னாடி நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்கிறது. சரியான பதில் மிஸ் சொல்லிட்டாங்க, அனிதா மிஸ். வேறு ஏதாவது? அதாவது பின்னாடி நடக்கக்கூடியதை முன்கூட்டியே சொல்கிறதுனா ஒரு எச்சரிப்புன்னு சொல்லலாமா? ஒரு ஊக்குவிக்கிற ஒரு செயலுன்னு சொல்லலாமா? நம்மளை பலப்படுத்துகிற ஒரு காரியம்னு சொல்லலாமா? இதெல்லாம் சொல்லலாம். இது போக தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ஆழ் மனதில் இருக்கிற ஒரு வாஞ்சையை வெளிப்படுத்துது. என்ன வாஞ்சை அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் எப்பொழுதும் உடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை வெளிப்படுத்தி, பின்னாடி நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்லி, சாத்தானுடைய சூழ்ச்சிகள், கன்னிகைகள் எல்லாத்தையும் அன்கவர் பண்ணி எல்லாத்தையும் வெளியரங்கமாக கொண்டு வந்து மனுஷனுடைய அறிவுக்கு தன்னுடைய நிலைமையும் அவனுடைய நிலைமையையும் உணர்த்துகிற ஒரு காரியம். இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு தொடர்ச்சியாக பேசுகிற ஒரு காரியம், ஒரு கான்வர்சேஷன், கண்டினியூயல் கான்வர்சேஷன் தான் இந்த தீர்க்க தரிசனம். ஆண்டவர் முகமுகமாய் ஆதாம் ஏவாளோடு பேசினாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு காரியங்களுக்கு நடுவில் பின்னாடி போக போக பாவம் வர ஆண்டவர் இப்பொழுது நம்மோடு தொடர்ந்து எதை பேசுகிறாருன்னா, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக தான் கடைசி மட்டும் அவரோடு மட்டும் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம்தான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். சரி, தீர்க்க தரிசனத்தின் அடித்தளம் இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தின் அடித்தளம், ஆண்டவருடைய காரியத்தின் அடித்தளம்னா என்ன சொல்லலாம்? இப்போ தீர்க்க தரிசனம்னா என்னன்னு பார்த்தோம். அவர் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு, நம்ம அவரோட இருக்கணும்னு நினைக்கிறாரு. இதுதான் அவருடைய ஆள் உள்ளத்தில் இருக்கிற ஒரு வாஞ்சை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால முன்னெச்சரிக்கையாக நடக்க போகிற காரியங்களை நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போது இந்த ஒரு காரியத்தின் அடித்தளம் என்னவா இருக்கும்? இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட எல்லாத்தையும் முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இதோடைய அடித்தளம் என்னவா இருக்கும்? பாப்பா இதை தொட்டேன்னா கை சுற்றும், பாப்பா இங்கே போகாத, பாப்பா புள்ள பிடிக்கிறவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அம்மாட்ட சொல்லாமல் எங்கேயுமே போகாத, தொடர்ச்சியாக நான் முன்னெச்சரிக்கை சொல்லிகிட்டே இருக்கேன். இதோடைய அடித்தளம் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? சரியான பாதையில் நடத்துதல், அன்பு. ஆண்டவர் நம் மேல வச்சிருக்கிற அன்பு தான் அவருடைய சிம்மாசனத்தின், அவருடைய ராஜ்யத்தின், அவருடைய இந்த தீர்க்க தரிசனங்களின் அடித்தளமாக இருக்குது அப்படின்றத உணர வைக்கணும் நம்மளை இன்று வந்திருக்கிற அனைவரும் அப்படின்றதான் இந்த பாடத்தோடைய முக்கிய சாராம்சம். இதை புரிந்து கொள்வதற்கு நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர் சுவாமி. இதோ மணமக்களாகிய நாங்களும் உம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் நாங்கள் பேச இருக்கிறோம், நாங்கள் படித்திருக்கிற காரியங்களை பகிர இருக்கிறோம். தேவன் நாங்கள் அல்ல, உம்முடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். இங்கே டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, ஒரு சிலர். டீச்சர்ஸ்க்கான ஒரு கேள்வி. இப்போ போர்டு எக்ஸாமுக்கு போக போகிறாங்க உங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா, இல்லை பப்ளிக் எக்ஸாமுக்கு போகிறாங்க உங்கள் ஸ்டூடெண்ட், என்ன விதமான அறிவுரைகள் சொல்லி அனுப்புவீங்க?
டீச்சராகவே இல்லை, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து தானே வந்திருப்பீங்க, சரி சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். என்ன விதமான அறிவுரைகள் சொல்லுவீங்க? எப்படி படிக்கலாம், கொஸ்டின்ஸை எப்படி அட்டன் பண்ணலாம், என்னென்ன கொஸ்டின்ஸ் வரலாம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி நேரத்தை கரெக்டாக ஒதுக்கலாம், எப்படி ரிவைஸ் பண்ணலாம், எல்லா விதமான நுணுக்கங்களையும் என்ன பண்ணுவோம், ஒரு ஆசிரியராக இருந்து பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்ச நமக்கு தெரிந்த எல்லா காரியங்களையும் நுணுக்கங்களையும் அந்த தேர்வுக்கு போகிற பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு செல்லணும் அப்படின்றத நம்மளுடைய ஒரு ஆசிரியருடைய ஒரு வழிநடத்துதலாக இருக்கும். ஒரு உலகத்தில் நடக்கிற ஒரு பரீட்சைக்கு ஒரு ஆசிரியர் இவ்விதமாக எல்லா சாத்தியக்கூறிய கூறுகளையும் எடுத்து முன்னெச்சரிக்கையாக சொல்லும்போது பரிசுத்த ஆண்டவர் இந்த மாபெரும் போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு வரப்போகிற இந்த பரீட்சை ஒரு சோதனைகள், இதில் நாம் எப்படி நுணுக்கத்தோடு அதை கையாளணும் அப்படின்றத தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் மூலமாக நமக்கு சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர். அது நம்ம பார்த்தோன்னா ஒரு டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்கிறப்ப என்ன ஒரு எமோஷன், என்ன ஒரு உணர்வோடு சொல்லுவாங்க, அப்படி நம்ம பிள்ளை எப்படினாலும் பெஸ்ட்டாக வந்துடணும். இப்போ கொஞ்ச காலமாக அந்த டெம்பரன்ஸுக்கு பிள்ளைகளை நம்ம சர்ச் பிள்ளைங்களை படிக்க வச்சதில், அதாவது எல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம பிள்ளைங்க அங்கே போகணும், அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனுஷிக நம்மளே அப்படி யோசிக்கிறப்ப பெரிய போராட்டம், ரட்சிப்பே இதன் அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்றப்ப ஆண்டவர் தீர்க்க தரிசனம் மூலமாக தொடர்ந்து மனுஷங்களோட பேச ஆசைப்படுறார். நமக்கு வர அனுதின பரீட்சைகளில் நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக நம்மளை எப்படி கையாளணும், நம்ம எப்படி அதை கையாளணுன்றத சொல்ல ஆசைப்படுறார். இப்போ அதே ஒரு மாணவன் மாணவி அந்த ஒரு டீச்சரை பார்க்கல, ஆனால் அந்த டீச்சரை போய் பார்த்து அணுகி கேட்கணுன்னா எங்கே போக முடியும்? ஒரு வேளை கிளாஸ்க்கு அன்னைக்கு வரல, அடுத்த நாள் போய் அந்த டீச்சரை பார்த்து அந்த ஆலோசனைகள் அறிவுரைகளை டீச்சர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா அந்த மாணவனோ மாணவியோ எங்கே போய் பார்க்கலாம்? ஸ்டாஃப் ரூம். மிஸ்ஸு சொல்கிறாங்க, சரியான பதில். டீச்சரை போய் பார்க்கணுன்னா எங்கே போகணும்? ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போகணும். எனக்கு ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. காலையில் பரீட்சைனா காலையில் வருவாங்க, இல்லை முந்தின நாள் சாயந்தரம் ஸ்டாஃப் ரூமுக்கு அந்த கேபினில் மேம் ப்ளெஸ் பண்ணுங்கள் மேம். எல்லா டீச்சர்ஸ்ட்டையும் வருவாங்க, என்கிட்டையும் வருவாங்க. வர்றப்ப அவங்களுக்கு ஜெபம் பண்ணி இன்னும் அதிகமான நம்மக்கிட்ட தேடி வரப்ப இன்னும் அதிகமான நுணுக்கங்களை எதை சொல்ல முடியும், எதை கிறிஸ்பாக சொல்ல முடியும் அப்படின்றத பார்த்து சொல்லக்கூடியதுதான். அதே போல தான் ஆண்டவரை தேடி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா, மனுஷங்களை போய் பார்க்கணும், ஒரு டீச்சரை பார்க்கணுன்னா ஸ்டாஃப் ரூம் இப்படி இருக்குதுல்ல, ஆண்டவரை பார்க்குறதுக்கு எந்த ரூம் இருக்குது? அவர் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம எங்கே போக வேண்டியது இருக்குன்னு தெரியுமா? எங்கே போகணும்? கேட்கல, என்ன சொல்கிறோம்? வசனத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. சரி, வசனத்துக்கே போவோமே. 103வது சங்கீதம் 19வது வசனம் வாசிக்கிறேன் நான். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. டீச்சருக்கு ஸ்டாஃப் ரூம்னா ஆண்டவருக்கு என்ன ரூம்னு சொல்ல போகிறீங்க. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. சிங்காசன அறை அப்படின்னு சொல்லலாமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் போய் பார்த்து அவர் எனக்கு என்ன எச்சரிக்கை சொல்ல விரும்புகிறாரு, எனக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறாரு, இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் அனுதினம் நடக்கிற ஒவ்வொரு பரீட்சையில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் போக வேண்டிய இடம் ஆண்டவருடைய சிங்காசன அறை. இது அப்படியே நம்ம ஒரு கொட்டேஷனில் போட்டு நம்ம மைண்டில் பதிய வச்சுக்கணும். அங்கே நம்ம போகும்பொழுது ஒரு டீச்சர்கிட்ட போய் ஸ்டாஃப் ரூமில் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்குறப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு அதிக பிரகாரமான ஒரு எச்சரிப்புகள், வார்னிங், என்கரேஜ்மெண்ட், ஸ்ட்ரென்த்திங், ஒரு ஜெபம் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அடுத்த வசனம் யாராவது வாசிங்க. 20, 21, 22. சங்கீதம் 103, 20, 21, 22.
சிங்காசன அறையில் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு? துதி, ஒரு ஆராதனை. என்ன ஆராதனை நடந்துட்டு இருக்கு? துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கர்த்தரை சோஸ்தரிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா நம்மளும் எப்படி தான் இருக்கணுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரின்னு சொல்லி தாவீது முடிக்கிறார். சிருஷ்டிகராகிய தேவன் தீர்க்க தரிசனங்களின் மூலமாக நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்ற அவருடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார், நம்மோடு உறவாடுகிறார். அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு எப்படி தியரி ப்ராக்டிக்கல் அப்படி வேணுமோ, ஆண்டவர் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக நம்மிடத்தில் நான் நடந்து கொள்ள வேண்டிய பாதைகளை இந்த வேதத்தின் மூலமாகவும், நான் செயல்பட வேண்டிய என்னுடைய செயல்களை இதன் மூலமாகவும் வெளிச்சமாக தீர்க்க தரிசனங்கள் மூலமாக காட்ட இருக்கிறார். சரி, அவருடைய பிரசனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். அவரை போய் நம்ம பார்க்கணுன்னா எந்த அறைக்கு போகணும்னு பார்த்தோம்? சிங்காசன அறைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த சிங்காசன அறைக்கு தேடி போனவங்களுக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு பாடம் அதுதான். சிங்காசன அறையிலேயே இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு? இதை தான் நம்ம படிக்க போகிறோம். சிங்காசன அறையிலேயே இருந்தது யாரு அப்படின்னு தெரியுமா? எசேக்கியேல் 28வது அதிகாரம் வசனம் 14. எசேக்கியேல் 28 வசனம் 14 வாசிக்கிறேன். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். யாரு நீன்றது இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், திரும்பி நான் சொல்கிறேன். எங்கே இருக்கிறாங்களாம்? அக்கினிமயமான கற்கள் நடுவில் உலாவுறாங்களாம், பரிசுத்த பர்வதத்தில் வச்சேன்னு சொல்கிறாரு. இந்த நீ யார் அப்படின்னு பார்த்தோன்னா 12வது வசனத்தை பார்த்தா, மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி. தீரு ராஜாவை பற்றியா இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்து 15வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். மனுஷனாக பிறக்கிறவங்க எல்லாருமே, தாயின் கற்பத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே பாவிக தான். தீரு ராஜா குறையற்று இருந்திருக்கவே முடியாது. இது யார் அப்படின்னா லூசிஃபரை குறிக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆண்டவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுதின நம்மளுடைய வாழ்க்கையில் பரீட்சையில் நாம் ஜெயிக்கிறதற்கான வழிமுறைகளை தெரிஞ்சு கொள்ள வேணும் அப்படின்னா அவருடைய சிங்காசன அறைக்கு நம்ம போகணும். அந்த சிங்காசன அறையிலேயே இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எசேக்கியேல் 28 நம்ம பார்க்க முடியுது. லூசிஃபர் என்ற ஒரு கேரூப், ஒரு தூதன். கேரூபீன்கள் அப்படின்னா ப்ளூரல், கேரூப்ன்றது ஒரு ஒருமை, பன்மை இல்லை. இப்போ இந்த கேரூப் எப்படிப்பட்ட கேரூப்னு பாருங்கள். ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்க. என்ன அடைமொழி? அவருடைய வேலை என்ன? காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், a covering கேரூப், anointed கேரூப். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தூதன், காப்பாற்றுகிறதற்காக. எதை காப்பாற்றுறாரு? சிங்காசன அறையில். சிங்காசன அறையில் உட்கார்ந்துருக்கிறவரு தேவன் பிதா இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னத்தில் காப்பாற்றுவதற்காக ஒரு கேரூபின், அதுவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேரூபின். எதை காப்பாற்றுவதற்காக இருக்கும்? சிங்காசனத்தையா? சிங்காசனத்தில் உள்ள பரிசுத்தத்தையா? இல்லை பரலோகத்தையா? இல்லை அவருடைய அடித்தளமாகிய அன்பையா? தேவனுடைய ராஜ்யத்தின் அன்பையும் அவருடைய குணத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய எல்லா விதமான சகல பிரயாசங்களையும் அவருடைய முக்கியமாக அவருடைய அன்பை காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேரு. இவர் என்னவானாரு? இவருக்குள்ள என்ன ஆச்சு? அதே அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதியினாலும். அப்படியே நம்ம வாசித்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் புக்கில் எழுதுகிறாங்க, லிட்டில் பை லிட்டில், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லூசிஃபருடைய இருதயத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் ஏற்படுது. இப்போ ஒரு மியூசிக் போடுறாங்க அப்படின்னா, ஒரு மியூசிக் ஒரு டியூன் வந்து ஒரே விதமாக இருக்கும்.
திடீர்னு வேறு டியூன் வந்தால் எப்படி இருக்கும்? ஆக்ரோஷமான ஒரு டியூன் வந்தா அந்த மாதிரி பரலோகமே ஒரு டியூனில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறப்ப இந்த ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபோடைய இருதயத்தில் வித்தியாசமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு டியூன் எழும்புது. என்ன அப்படின்னா பாவம். என்ன பாவம்? எதை காப்பாற்றணும்? எதை காப்பாற்றணும்? அன்பை, ஆண்டவருடைய சிம்மாசனத்தின் அடித்தளமாகிய அன்பை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் இப்போ அது ஆப்போசிட்டாக மாறிடுச்சு, எதிர்மறையாக மாறிடுச்சு. அந்த அன்பு இல்லாமல் போயிடுச்சு. யார் மேலே அன்பு இல்லாமல் போயிடுச்சு? அவரை சிருஷ்டித்த அந்த கேரூபினை சிருஷ்டித்த ஆண்டவர் மீது அன்பு இல்லாமல் போயிடுச்சு. அன்பு அப்போ எங்கே போச்சு? தன் மீது அதிக அன்பு வந்துருச்சு. கேரூபுக்கு என்னவாய் போச்சு? நாட் யோர் வே பட் மை வே அப்படின்னு சொல்லிட்டார் லூசிஃபர். ஆண்டவரே, உம்முடைய வழி எனக்கு பிடிக்கல, என் வழி எனக்கு பிரியமாக இருக்குது. மற்றவங்க அல்ல, நான் மற்றவங்கள மாதிரி உங்களை துதிக்கணும்னு அல்ல, எனக்கு துதி வேணும். நம்ம ஏசையாவில் பார்க்குறோம். அதே ஏசையா 14வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா இதே லூசிஃபரை பற்றி, நான் உயர ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தன்னுடைய சுய காரியங்களை அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் பிள்ளைகளோடு வெளிப்பட வேண்டிய சிங்காசன அறையில் நடைபெற்ற ஒரு காரியம் என்னது? சிங்காசன அறையில் இருந்த ஒரு நபராகிய லூசிஃபர் என்ன ஆயினாரு? பாவத்துக்குள்ளாக சிக்குண்டு போனார். கடைசிக்கு என்ன ஆச்சு? அவர் என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு ஆண்டவர். நம்ம அதே எசேக்கியேல் 28 பார்த்தோன்னா, ஆகையால் நீ பாவம் செய்தாய், வசனம் 16 உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். அந்த கேருபையும் அந்த கேருபோடைய உடன் கேருபுகளையும் தூதர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த சிங்காசன அறையிலிருந்து தள்ளி அனுப்பிட்டார். கீழே விழுந்துட்டாங்க. சரி, இப்போ அடுத்த ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல இருந்த அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஆண்டவர் மனுஷங்களை சிருஷ்டித்தார். எலன் வைட் அம்மையார் இதை தான் அழகாக எழுதுறாங்க. பைபிள் கமெண்ட்ரி இதை தான் சொல்லுது, அட்வென்டிஸ்ட் ரிவ்யூ அண்ட் ஹெரால்டும் இதை தான் சொல்லுது. ஒரு நன்றி உணர்வில்லாத ஒரு லூசிஃபர் கீழே தள்ளப்பட்டான். ஆண்டவர் அந்த இடத்தை நிரப்புவதற்காக, குடும்பத்தை, பரலோக குடும்பத்தை விரிவாக்குவதற்காக மனுஷ இனத்தை உருவாக்குறார். ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். எதுக்கு? டு ஃபில் த வேக்கன்சி. பரலோகத்தில் இருந்த அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தான் இவங்களை உருவாக்குறார். சரி, இவங்களாவது வெற்றியை பெற்றாங்களா? சிங்காசன அறைக்குள்ள அவருடைய பிரசனத்துக்குள்ளேயே இருக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் என்ன பண்ணார்? ஏதேன் தோட்டத்தில் தூதர்களை அனுப்புனார் அவங்களோட உறவாடுவதற்கு. இயேசு கிறிஸ்துவே வந்து அவர்களோட உறவாடி கொண்டு இருந்தாங்க. சாத்தானை பற்றி அதிகமாக, லூசிஃபர் என்றப்பட்ட பிற்பாடு சாத்தான் என்னப்பட்ட அந்த சாத்தானுடைய வஞ்சனைகளை எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இருந்த போதும் எப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவ உணர்வுக்குள்ளாக இழுக்கப்பட்டானோ, அதே போல ஒரு சின்ன ஒரு காரியத்தின் மூலமாக ஏவாளுடைய இருதயத்திற்குள் உட்புகுந்தான் சாத்தான் அப்படின்னு பார்க்குறோம். ஆதாமும் ஏவாளுக்கும் என்ன ஆகிப்போச்சு? மறுபடி நம்ம வாசிக்கிறோம், அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? ஆண்டவர் அவங்கக்கிட்ட பாவம் காணப்பட்ட போது அதே அறையில் அவங்கள வச்சுக்கிட்டாங்களா? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே வச்சுக்கிட்டாங்களா? பாவம் வருகிற போது தள்ளி விடப்பட்டார்கள். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலேருந்து என்ன பண்ணப்பட்டாங்க? தள்ளி விடப்பட்டாங்க. ஆனால் போகும் முன்னே அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவர்களை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அவர்கள் மேல் அன்பு வைத்ததுனால ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்கனவே ஆண்டவர் தீட்டி வச்சிருந்தாங்க. அதை சொல்லி கொடுத்து ஒரு தோல் உடையை அவர்களுக்கு கொடுத்து, இரட்சகராக இயேசு கிறிஸ்து வருவார், நீங்கள் இந்த பரலோகத்தை விட்டு வெளில போகிறீங்கப்பா, என்னுடைய பிரசனத்தை விட்டு, என்னுடைய மகிமையை விட்டு, என் குணம் இல்லாமல் நீங்கள் வெளியே போகிறீங்க, ஆனால் திஸ் பேரடைஸ் விச் இஸ் லாஸ்ட் வில் பி ரீஸ்டோர்ட் டு யூ. நீங்கள் இழந்து போகிற இந்த பரலோகம் உங்களுக்கு திரும்பி மீட்டு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்கு தத்தத்தோட ஆதாமையும் ஏவாளையும் வெளியே அனுப்புகிறாங்க. நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சிங்காசன அறையில் தேவன் அங்கே இருந்து அவருடைய மகிமையின் மூலமாக நம்மோடு இடைப்பட விரும்புகிறார்.
மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான டெஸ்ட்டுக்கு தேவையான பயிற்சிகளை எனக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த சிங்காசன அறையில் இருந்த லூசிஃபர் விழுந்தான். அவனுடைய இடத்தை, அவனும் அவனுடைய தூதர்கள் இருந்த இடத்தை நிரப்புவதற்காக தேவன் மனுஷனை ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். ஆனால் அவங்களும் என்ன பண்ணப்பட்டாங்க? வஞ்சிக்கப்பட்டு விழுந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், மீட்கப்பட்டவர்கள் சீயோன் மலையின் மேலே இருந்து ஆண்டவரே நீர் பாத்திரவான் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுகிறத நம்மளால் வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் பார்க்க முடியுது. ஸோ இந்த தொலைந்து போன பரலோக இடத்திற்கும் மீட்டு கொள்ளப்படுகிற வெளிப்படுத்தலில் கொடுக்கப்படுகிற இந்த இடத்திற்கும் நடுவில் ஆண்டவர் நம்மோடு, உங்களோடு, என்னோடு, இந்த ஆன்லைனில் கேட்டுட்ருக்கிற எல்லாரோடும் பேசுகிற, கண்டினியூலாக உரையாடுகிற ஒரு காரியம் தான் தீர்க்க தரிசனம். இப்போ இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இவங்களை வெளியே அனுப்புனது மாத்திரம் இல்லை, கேருபீன்களை எங்கே வைக்கிறாரு? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியின் பக்கத்தில் உள்ள மரத்து பக்கத்தில் அவர் வைக்கிறாரு. ஏன்? சுடரொளி பட்டயத்தையும் வைக்கிறாரு. ஏன்? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இவங்க புசித்துட்டாங்களா? நித்தியத்துக்கு நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். புதுசாக கேட்குற மாதிரி எல்லாம் அப்படி பிரமிப்பாக அப்படியே உட்காந்துருக்கீங்களே, புரியுதா புரியலையான்னு தெரில, புதுசாக கேட்குற மாதிரி பார்க்குறீங்க. ஏன் ஆண்டவர் சுடரொளி பட்டயத்தை வச்சாரு? பாவத்திலே நித்தியத்துக்கு நம்ம வாழ்ந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கேருபீன்களை அங்கே வைக்கிறாரு. இப்போ இங்கே அந்த வாசல் அருகே காத்துக்கிட்டு இருக்க கேருபீன்கள், புஸ்தகத்தில் 2 கேருபீன்கள்னு போட்டிருக்காங்க. அது 2ஆக இருக்கலாம், பல கேருபீன்களாக இருக்கலாம். இந்த நம்பர் இஸ் நாட் மேட்டர். பட் ஆனால் நமக்கு சேவகம் செய்வதற்காக, எப்படி லூசிஃபர் காக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்படுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தூதன், அதே போல தான் எல்லா தூதர்களும் இந்த மனுஷர்களுக்கு சேவைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டு 2 கேருபீன்களை ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியின் மரத்தின் பக்கத்தில் வைக்கிறார். நம்ம நினைப்போம், God is putting us rules, He is setting us limitations. நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் வரும். ஒரு சில காரியங்கள் இதை முடியாது அப்படின்னு காட் சொல்கிறப்ப, ச்சே ஆண்டவர் ஒரு தடை பண்ணி போடுறாரு, இப்படி ஒரு காரியம் நமக்கு நேருதே. ஆனால் அதோடைய பெஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்குறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஞான கண்கள் ஆண்டவருடைய சிங்காசனத்தை நோக்கி பார்க்குறதில்ல, அங்கே அடித்தளம் அன்பாக இருக்குதுன்றதை உணர்றதே இல்லை. நித்தியத்துக்கும் மனுஷன் அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கேருபீன்களை அங்கே வைக்கிறார். அதில் ஒரு ஹோப்பையும் வைக்கிறாரு. என்ன ஹோப்பு? நீ பார்த்துக்கிட்டே இருப்பா, கொஞ்ச நாளைக்கு திருப்பி இதே மரத்துக்கு அடியில் நான் உன்னைய கூட்டிகிட்டு வருவேன். ஆதாம கிரேட் கான்ட்ரவர்சியில் அம்மையார் எழுதுகிறாங்க, 2 ஆதாம்களும் சந்திக்கும் போது, முகமுகமாய் சந்திக்கும் போது, ஆதாம் நம்மளுடைய முற்பிதாவாகிய ஆதாம் கிறிஸ்துவோடைய கரங்களில் இருக்கிற அந்த ஆணிகள் பாய்ந்த அந்த காயத்தை பார்த்து ஆண்டவருடைய மார்பில் போய் இப்போ ஒருத்தவங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம போய் அரவணைப்போம். மார்பில் போய் சாயாம காலில் விழுந்து அழுகிறாராம். அழுது worthy is the lamb that was slain for meன்றாராம், பாட்டை பாடுறாராம். எனக்காக மரிக்கப்பட்ட இந்த கிறிஸ்து உண்மையிலுமே பாத்திரவான். அப்போ கிறிஸ்து இந்த ஆதாமை எங்க நடத்தி கொண்டு போறாராம்? இந்த ஜீவ விருட்சத்தின் கனியின் மரத்துக்கு பக்கத்தில் நடத்தி கொண்டு போய் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிப்பா அப்படின்னு கொடுக்குறாராம். அப்போ அங்கே இருக்கிற அந்த கேருபீன்கள் எதற்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஹோப், ஒரு நிச்சயம், பிற்காலத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியின் நிச்சயமாக இந்த கேருபீன்கள் இருக்கிறாங்க. சரி, பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீஸ்டோர்ட். நம்ம இழந்து போன பரலோகம், இழந்து போன சிங்காசன அறை, இழந்து போன தேவனுடைய பிரசனம், ஆதாமும் ஏவாளும் இழந்து போன பிரசனம், இப்போ அதே திரும்பி நம்ம பெற போகிறோம். இதுக்கு நடுவில் தீர்க்க தரிசனம்னு சொன்னோம். முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காலங்களாக தேவன் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசிட்டு வராரு. யார்கிட்ட இப்போ பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மனுஷன் இப்படி பாவம் பண்ணிட்டான், ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு, சரி நம்ம பரலோகத்திலே அப்படியே இருந்துட்டோன்னா, இங்கேருந்தே இந்த சிங்காசன அறை இங்கேயே இருந்தால் மனுஷன் தூரமாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. யாத்திராகமம் 25:8 எல்லாருமே எடுங்க. ஆண்டவருடைய உள்ளத்தை பாருங்க.
சிங்காசனம் அங்கே இருக்குது. சிங்காசன அறையிலிருந்து தள்ளிவிடப்பட்டாங்க ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து. ஆண்டவர் வெசனப்பட்டு என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன். வாசிங்க யாராவது. யாத்திராகமம் 25:8. மோசையை பார்த்து சொல்கிறாரு, பா தாசன் மோசேவே, என் சிங்காசனம் அறை அங்கே இருக்குது. என்னுடைய பிள்ளைங்க ரொம்ப தூரமாக பாவம் என்னையும் அவங்களையும் பிரிச்சிருச்சு. ஆனாலும் நான் இறங்கி வரேன். மனுஷன் செஞ்ச துரோகத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? இன்னும் தான் தள்ளி வச்சிருக்கணும். ஆனால் அவருடைய ரியாக்ஷன் என்னன்னா ஆப்போசிட்டாக எதிர்மறையாக இருக்குது. துரோகம் பண்ண மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நான் உனக்கு உயிரை கொடுக்குறேன்ப்பா, நீ என்னை விட்டு தூரம் போறியா, நான் இன்னும் தூரம் போறேன்னு திரும்பி போகிறது இல்லை. நம்மளை மாதிரி நீ இப்படி மூச்சு திருப்புறியா, நான் இப்படி மூச்சு திருப்பிட்டு போகிறேன். அப்படி தானே நம்ம செய்கிறோம். அவங்ககிட்ட போய் கேட்கலான்னு போனேன், மூச்சு திருப்பிட்டாங்க. நானும் அதனால பேசாமல் வந்துட்டேன். மூஞ்ச திருப்பலைனாலும் பேசாமல் வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. என்ன செய்கிறாரா? நீ தூரம் போயிட்டியாப்பா, என் சிங்காசன பரலோகத்தில் இருக்குது என்னுடைய அறை. நான் உன்கிட்ட வாசம் செய்கிறதுக்கு என்னுடைய சிங்காசன அறையை நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் ஏற்படுத்துப்பா. நான் அங்கே வந்து உன் மத்தியில் நான் தங்குறேன். நீ என் அறைக்கு வா, நான் உன் கூட பேசுகிறேன். சாத்தானுடைய கன்னிகைகளை எல்லாம் நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். ரட்சிப்பின் திட்டத்தை புரிஞ்சுக்கோப்பா. நீ இழந்து போனதை பெற்றுக்கொள்ளுப்பா. என் மகிமையை பார்க்கும் பொழுது நீ என்னை போல மாறுப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தை பார்த்தீங்களா? நம்ம எப்படி இருக்கோம்? ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா வேற விதமாக பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் வேற விதமாக பண்ணுறாரு. மனுஷங்களுக்கு எதிர்மறையாக செய்கிறாரு. நம்ம எதிர்பார்க்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் நம்ம எதிர்பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் காட் ரியாக்ட் பண்ணுறாரு. சாக வேண்டிய மனுஷனுக்கு அவர் இரத்த கிரயமாக வந்து தன் உயிரை கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எங்கே சிங்காசன அறை இருந்தது? நான் உள்ள லெசனுக்குள்ளே டீப்பாக போகலை, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் தான். ஆசரிப்பு கூடாரத்தில் சிங்காசனம் இருந்ததா? ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருந்தது? நீங்களாம் கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குறீங்களா? இல்லை உண்மையிலுமே உங்களுக்கெல்லாம் தெரியலையா? இல்லை எல்லாம் தெரிஞ்சு இவன் என்ன சொல்கிறான்னு கவனிச்சிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு புரியலை. கொஞ்சம் பேசுங்க. எங்கே இருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. எங்கே இருந்தது எக்ஸாக்டாக லொக்கேஷன்? சார் முத்துகிருஷ்ணன் சார் சொல்லு. புரியல, சொல்லு. கிருபாசனத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க சார். கரெக்ட், ராபின் சார் சொல்கிறாங்க. கிருபாசனம் அப்படின்றது எங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பெட்டி இருந்தது. என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே என்ன இருந்தது? கேருபீன்கள். ஒரு காரியத்தை நீங்கள் கவனிச்சு பாருங்க. பரலோகத்தில் ஆண்டவருடைய சிங்காசனத்தின் பக்கத்தில் அங்கே சுற்றி உலாவி கொண்டு இருந்த கேருபீன் யார்? லூசிஃபர். அபிஷேகம் பண்ணப்பட்ட, காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபீன். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு பக்கத்திலேயே எப்பயுமே இந்த கேருபீன்கள் வருவாங்க. இந்த பாடத்தில் பார்த்துட்டே வாங்க. இப்போ இந்த சிம்மாசனத்துக்கு பக்கத்துலேயும் இந்த சிம்மாசனத்தை மூடிக்கொண்டு இருக்கிறது யாரு? ரெண்டு பக்கமும் கேருபீன்கள் இருக்கிறாங்க. அதுதான் மர்சி சீட். என்ன சொல்கிறோம்? கிருபாசனம். அங்கே தான் ஷெக்கைனா க்ளோரி, ஆண்டவருடைய மகிமை அங்கே வெளிப்படுது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ வாப்பா. அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிட்டோன்னா, நான் உன்னோட பேசுவேன், இஸ்ரவேல் ஜனங்களோட நான் பேசுவேன். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி 4 புறமும் நீங்கள் கூடாரம் போட்டு அமைங்க. ஆசாரியன் நீ என்கிட்ட அனுதினமும் வா, நான் உன்கிட்ட பேசுவேன். வருஷத்துக்கு ஒரு தடவை டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் வா, அந்த கிருபாசனத்தின் மூலமாக நான் உன்கிட்ட பேசுவேன். எப்பயுமே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நான் உன்னை நடத்துவேன். எங்கேருந்து? துரோகம் செஞ்ச மனுஷனுக்காக பரலோகத்திலிருந்து நான் என் வாசஸ்தலத்தை ஐ வில் சேஞ்ச் மை டுவெல்லிங் பிளேஸ்ன்னு இறங்கி வரார். என் வாசஸ்தலத்தை நான் மாற்றிக்கிட்டு உனக்காக நான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு வரார். நம்ம எப்படி இருக்கோம்? பெத்த பிள்ளைகிட்டேயே நீ என்ன இப்படி பண்ணுற, இதுதான் உன் லிமிட்டு, மரியாதை இல்லை, தாய் தகப்பனை இப்படி தான் பேசுவியா? ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரு பாருங்க. அவருடைய அன்பு நம்மளை உருக தான் செய்யணும். அந்த கிருபாசனத்தில் அந்த கேருபீன்கள் எதை காத்துக்கிட்டு இருந்தாங்க?
அங்க லூசிஃபர் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபீன் எதை காக்க வேண்டும்? ஆண்டவருடைய ராஜ்யத்தின் அடித்தளமாகிய அன்பை காக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே இந்த சிம்மாசனத்தில், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மர்சி சீட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற கேருபீன்கள்னாலே காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட தூதர்கள் எதை காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை காத்துட்டு இருக்கிறாங்க. பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? 10 பிரமாணங்கள் இருக்கு. பிரமாணங்கள் எதை குறிக்குது? பிரமாணங்கள் எதை குறிக்குது? ஆண்டவருடைய குணத்தை குறிக்குது. ஆண்டவருடைய அன்பை குறிக்குது. அப்போ இங்கேயும் இந்த கேருபீன்கள் எதை தான் காப்பாற்றுறாங்க? ஆண்டவருடைய அன்பை. இது ஏன் தெரியுமா? சாத்தான் என்ன குற்றச்சாட்டு செஞ்சான்? ஆதாம் ஏவாள் கிட்ட போய் என்ன சொன்னான்? தகவல்கள் எல்லாம், இன்ஃபர்மேஷன் எல்லாம் பர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், 100% ட்ரூ இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு அவங்களுடைய நேற்று கேட்ட பிரசங்கம் மாதிரி ராங் ஆட்டிடியூடை தூண்டி விட்டுட்டான். நீங்களும் கடவுளை போல மாறுறீங்க, உங்களுக்கும் நன்மை தீமை தெரியும், ஆனால் இதெல்லாம் கடவுள் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக உங்களை மறைச்சு வச்சுட்டாருப்பா. அவர் பொய் சொல்லிட்டாருப்பா. அவர் அன்புள்ளவர் இல்லைப்பா. லூசிஃபர் செய்த பெரிய குற்றச்சாட்டே ஆண்டவர் அன்புள்ளவர் அல்ல என்பது. ஆனால் ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண வேண்டியது என்ன? அவர் என்ன ஆசைப்படுறாரு? அவருடைய இருதயத்தில் ஆழத்தில் வாஞ்சையாக என்ன வச்சிருக்காரு? நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, உனக்காக என் சுவாசஸ்தலத்தையே விட்டுட்டு நான் வந்திருக்கேன். என் கேருபீன்கள், என் சேராபீன்கள், எனக்கு சேவை செய்கிற சதா காலமும் என்னை துதித்து கொண்டே இருக்கிற தூதர்களை உனக்கு பணிவிட ஆவிகளாக நான் வச்சிருக்கேன்ப்பா. உன்னைய நான் நேசிக்கிறேன்றதை காமிக்கிறதுக்காக நான் இன்னும் என்ன செய்யட்டும்? என் குமாரனையே அனுப்பி உன்னைய மீட்டுக்கொள்கிறதுக்காக மீட்டு பொருளாக நான் அனுப்பியிருக்கேனேப்பா. அந்த அன்பை காக்கிறதுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்ம இந்த 10 பிரமாணங்களை காக்கிறோமா? அந்த அன்பு நமக்காக காக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அன்பை பிரதிபலிக்கிறோமா? உணர்கிறோமா? ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, அதுக்காக தான் அவர் அங்கேருந்து இறங்கி வந்து கேருபி, அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இப்படிலாம் செய் அப்படின்னு மோசைக்கிட்ட சொல்லி ஒவ்வொரு அடையாளம், நம்மளுடைய இந்த காலாண்டே அல்யூஷன்ஸ், இமேஜஸ் அண்ட் சிம்பிள்ஸ், ஒவ்வொரு அடையாளங்கள், ஒவ்வொரு உருவகங்கள் மூலமாக, ஏன்னா மனசில் அப்போ தான் நிற்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஆக்ஷனோட சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லை பரவடைஞ்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அவருடைய ஞானத்துக்கு நம்மளை பார்க்குறப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு புரியாதுன்றதுக்காக உருவகங்கள், இந்த கேருபீன் இங்கே இருக்குதா, இது எதை காக்குதுப்பா? என் பிரமாணத்தை காக்குது, என் பிரமாணம், என் குணம், என் அன்பு, நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன். இதை தான் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையாக தேவன் நம்ம மீது வைக்க விரும்புகிறார். அடுத்து பார்த்தோன்னா பேரடைஸ் லாஸ்ட், பேரடைஸ் ரீஸ்டோர்ட். நம்ம இழந்து போனதுக்கும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறதற்கும் நடுவில் ஆண்டவர் நம்மோடு தீர்க்க தரிசனமாக உறவாடுகிற அடுத்த ஒரு காரியம், ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பாடத்தில் கொடுத்துருக்காங்க. உசியா ராஜா இறந்து போயிட்டார். ஏசியா 6வது அதிகாரத்தை உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசியா 6 முதல் வசனம் யாராவது வாசிங்க. ஏசியா 6 முதல் வசனம். உசியா ராஜா மரணம் ஆயிட்டாரு. இப்போ அந்த இடத்துல இருக்கிற தீர்க்கதரிசி யார் அப்படின்னா ஏசியா தீர்க்கதரிசி. ஐயோயோ, நம்ம லீடரு, நம்ம ராஜா செத்து போயிட்டார், யார் இனி நம்மளை வழி நடத்துவா? இந்த ராஜ்யத்தை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நம்ம அடிமைகளாக இருக்கிறோமே அப்படின்னு ஒரு வேதனையில் இருக்கிறப்போ அவருக்கு என்னென்ன காட்சி கிடக்குதுன்னா, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டார். மறுபடியும் என்னத்தை பார்க்குறோம்? சிங்காசனத்தை பார்க்குறோம். அதை தான் திரும்பி வெளிப்படுத்த விரும்புகிறாரு.
யூ கம் டு மை ஸ்டாஃப் ரூம், என் ஸ்டாஃப் ரூமுக்கு வா, நான் உனக்கு எல்லா ட்ரிக்ஸையும் சொல்லித்தரேன். ஒரு டீச்சர் சொல்கிற மாதிரி, உனக்கு புரியலையா என்கிட்ட வா, கிளாஸில் கேட்கலையா ஸ்டாஃப் ரூமுக்கு வா, அப்படி சொல்கிற மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் சிங்காசன அறைக்கு வாப்பா. திகச்சு போய் இருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு சிங்காசன அறைக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் தரிசனமாக காமிக்கிறாரு. அந்த சிங்காசன அறையில் நம்ம பார்த்தோன்னா சேராபீன்கள் இருக்கிறாங்க. அந்த சேராபீன்கள் அவங்களுக்கு எத்தனை ரெக்கைகள் இருக்குது? 3 ரெக்கைகள் இருக்குது. நம்ம பார்க்குறோம் ஏசாயா தீர்க்கதரிசி இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஒன்று முகத்தை மூடிட்டுருக்கு, கால்களை மூடிட்டுருக்கு, 2 ரெக்கைகள், 6 ரெக்கைகள் இருக்குது, 2 இப்படி யூஸ் பண்ணுது, 2 ரெக்கைகள் பறந்து செல்வதற்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவர் சேனைகளின் இப்போ இந்த சேராபீன்கள் அடுத்த கேட்டகரியான தூதர்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க, கர்த்தரை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய இந்த தரிசனத்துக்கு முன்பாக அவருடைய நிலைப்பாடு என்னன்னா, அப்படியே 5வது அதிகாரத்துக்கு அப்படியே ஒரு பேஜ் முன்னாடி திருப்பிக்கோங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. 5வது அதிகாரம் 8வது வசனம் கடைசி பகுதி. வயலோடு வயலை கூட்டிக் கொள்கிறவர்களுக்கு ஐயோ. 11வது வசனம், இருட்டு போகும் அளவும் கொடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. 19வது வசனம், சமீபித்து வருமட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. 21வது வசனம், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. 23வது வசனம், பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. தீர்க்கதரிசி தான் மனசில் நம்ம தீர்க்கதரிசி, ஐயோ நம்ம ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க, கசப்பை தித்திப்புன்றாங்க, தித்திப்பை கசப்புன்றாங்க, நீதியை புரட்டுறாங்க, இது நடக்கும்ன்றாங்க, அது நடக்காதுன்றாங்க, விடிய மட்டும் இருட்டோட போய் குடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஐயோ ஐயோ ஐயோ. அவர் மனசுல இதெல்லாம் வேஸ்ட், இப்படி இருக்கிறாங்களே என் ஜனங்க பாவிகளா இருக்கிறாங்களே, இப்படி பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் உசியா ராஜா செத்து போயிட்டாரு. ஐயோ யார் நம்மளை காப்பாற்றுவா, யார் நம்மளை வழி நடத்துவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப சிங்காசன அறை காட்சி கொடுக்கப்படுது. அங்கே சேராபீன்கள் என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தர் 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 என்று அவரை போட்டிருக்கிறத பார்க்குறப்ப இவர் என்ன பார்க்குறாருன்னா, கமெண்ட்ரியில் எழுதுகிறாங்க, லாஸ்ட் டே, இந்த உலகத்தின் கடைசி நாள் 2ஆம் வருகையில் எப்படி எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவரை போற்றுவாங்களோ அந்த காட்சி மட்டும் இவர் பார்த்ததாக எழுதுறாங்க. இவ்வளத்தையும் பார்த்தவர் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். பார்த்ததுக்கு பிறகு கூப்பிடுகிறவர் 4வது வசனம், கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த சிங்காசன அறைக்கு வர்றதுக்கு முன்னாடி, தேவனுடைய மகிமையை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் ஜனம் குடிச்சு வெறிச்சு போயிருக்கான், அவனுக்கு ஐயோ. என் ஜனம், என் கூட இருக்கிற என் சகோதரன் நியாயத்தை புரட்டிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஐயோ. நீதியை செய்ய மாட்டேங்கிறான், கசப்ப தித்திப்புன்றான், தித்திப்ப கசப்புன்றான், மாற்றி மாற்றி பேசுறானுங்க, இவங்களோட இருக்கவே முடியாது, இவங்கெல்லாம் ஐயோ. அடுத்தவங்களுடைய குற்றத்தை பார்த்து ஐயோ ஐயோ ஐயோன்னுக்கிட்டு இருந்த ஏசாயா ஆண்டவருடைய சிம்மாசன அறைக்கு போய் அவருடைய பரிசுத்தத்தை பார்த்ததும் ஐயோ நான் அதமானேன். நெஞ்சில் அடிச்சிருப்பாரா? என்னைக்காவது நமக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா? அடுத்தவங்கள குற்றத்தை அழகாக நம்ம என்ன பண்ணிடுறோம், என் பிள்ளைங்கிட்ட சொல்கிறப்ப சொல்லுவாங்க, வசனத்தை அப்படியே அழகாக சொல்லுவாங்க, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார், அதுக்கப்புறம் அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற தூசியை பாருன்னு சொல்லுவாங்க. ஏதாவது நான் சொல்கிறப்ப சில நேரம் என்கிட்டையும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்த்து ஐயோ ஐயோன்னு புலம்பி ஜெபிக்கிறோம். ஐயோ என் வீட்டுக்காரர் இப்படி பாவம் பண்ணுறாரே, என் மனைவி இவ்வளவு பாவம் பண்ணுறாளே, இவ்வளவு புறம் பேசுகிறாளே, என் பிள்ளைங்க இப்படி கெட்டு போயிருக்கிறாங்களே, என் சபை இப்படி கெட்டு போயிருக்கே, என் போதகர் இப்படி இருக்கிறாரே, என் தலைவர்கள் இப்படி இருக்கிறாங்களே, ஐயோ ஐயோ ஐயோன்னு சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து புலம்புற நம்ம என்னைக்காவது என் நிலையை சிங்காசன அறைக்குள்ளாக சென்று
பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாய் இருக்கிற அவருடைய காட்சியை காணும் பொழுது ஐயோ நான் அதமானேன்னு ஏசியா மாதிரி சொல்ல முடிஞ்சுதா? கடைசியா யோசிச்சு பாருங்க, எப்பயாவது உங்களுடைய பாவங்கள் உங்களை உணர்த்தி இருக்கிறதா? நான் ஒரு பெரிய பாவி. யாராவது சொல்றதுக்கு விருப்பப்படுவோமா? நான் ஒரு பாவின்னு சொல்றது. சார் கை தூக்குறாங்க. பிரைஸ் காட். என்ன சொல்றீங்க சார்? உணர்வு இருந்தால் தான் திருந்துவோம். வசனம் என்ன சொல்லுது? 1 யோவான் 1:8 மனப்பாடமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம். பாவத்தை அது 1:9 1:8 வாசிங்க பார்க்கலாம். நான் பாவி இல்லைன்னு சொன்னேன்னா நான் என்னையவே வஞ்சித்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இத்தனை காலமா ஏசாயா என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு? அடுத்தவங்களுடைய பாவத்தெல்லாம் பார்த்து பட்டியலிட்டு ஐயோ ஐயோன்னு அழுது பரிசுத்தவான் மாதிரி தன்னையே காமிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ சிங்காசன அறைக்குள்ள போயிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்துட்டு ஐயோ நான் அதமாயிட்டேனே, ஐ எம் நத்திங், நான் குப்பையிலும் குப்பையா இருக்கிறேன். இந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மளை வர வைக்கணுன்றதுக்காக தான் இந்த இழந்து போனதுக்கும் மீட்கப்படுவதற்கும் நடுவில் தீர்க்க தரிசனங்களாக ஒன்றா தொடர்ந்து நம்மோடு பேச விரும்புகிறார். நம்ம என்னைக்காவது நம்ம பாவம்னா ஒரு சில டெஃபினேஷன் வச்சுக்குவோம். போய் சிலைக்கு முன்னாடி வணங்கினாதான் பாவம், அதுதான் விக்கிரக ஆராதனை. ஆனால் என் கணவனையோ என் மனைவியோ என் பிள்ளைகளையோ என் வேலையோ என் வேலையில் உள்ள பதவியையோ பணத்தையோ பொருளையோ நான் விக்கிரகமாக என்னுடைய சேலை என் ஹேர் கிளிப்பை கூட நான் என்னமா வச்சுருக்கலாம்? விக்கிரக ஆராதனையாக நான் வச்சுருக்கிறோன்றதை உணர்றோமா? பாவமாகவே பார்க்கறது கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சில காரியங்கள் தான் பாவம் டெஃபினேஷன் வச்சுருப்போம். ஆண்டவருடைய டெஃபினேஷனே பார்க்கறது கிடையாது. ஓய்வு நாளில் வேலைக்கு போகிறவங்க தான் பாவம் செய்கிறாங்க. ஓய்வு நாளில் உட்காந்து புறம் பேசுகிறவங்க பாவம் செய்கிறதில்ல. நான் ஃபேக்டை தானே பேசிகிட்டு இருக்கேன். சர்ச்சில் உட்காந்து சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டு போகிறேன், நான் எந்த ஊழியமும் செய்யலை, ஓய்வு நாளில் ஊழியம் செய்யலைன்னா அது பாவம் இல்லை. ஊழியம் செய்யலைன்னா பாவம்ன்ற உணர்வே நமக்கு கிடையாது. ஏன்னா அது நம்ம டெஃபினிஷன்லேயே கிடையாது. பொய் சொல்கிறாங்க, பொய் சொன்னால் பொய்ன்னு பொய்யா சொன்னாதான் பாவம். ஞானமாய் பேசி அந்த சூழ்நிலையை சமாளித்தா அது பொய் அல்ல, அது பாவம் அல்ல. நம்மளுடைய டெஃபினிஷன். ஒரு பெண்ணை தப்பாக பார்த்து அவளோட போய் படுத்தா, இல்லை ஒரு ஆணை தப்பாக பார்த்து அவங்களோட போய் படுத்தாதான் பாவம், விபச்சாரம்னு நினைக்கிறோம். ஒரு ஆண் என்னை பார்க்கும் பொழுது இல்லை ஒரு பெண் என்னை பார்க்கும் பொழுது அவங்களுடைய அட்டென்ஷனை நான் கிராப் பண்ணணும்னு நான் செய்கிற ஒரு சில செயல்கள், இல்லை அவங்க செய்கிறத நான் அதில் எனக்கு ஒரு சுகம் கிடைக்குது, அதை விபச்சாரம் நம்ம டெஃபினிஷன் இல்லை. அடுத்தவங்களுடைய காரியத்தை மாத்திரம் பார்த்து டெஃபினிஷன் போட்டு வச்சு பாவத்தை பாவமாய் பார்க்காமல் நம்ம மடிஞ்சிட்டு இருக்கோன்றது நம்ம தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த ஏசாயாவுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறார். எத்தனை காலத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர். அவருடைய சிங்காசன அறைக்குள்ளாக போய் நான் அதமானேன் அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ளாக நீங்களும் நானும் வரணும்னு நினைக்கிறார். அடுத்து என்ன நடந்துச்சு? சீக்கிரமா போ. நமக்கு தெரியும் அடுத்த வசனத்தில். அவர் அதமானேன்னு சொன்னதும் கடவுள் என்ன பண்ணிட்டார்? அப்படியே விட்டுட்டாரா? சரி, யூ ரியலைஸ்ட் யுவர் மிஸ்டேக், வெரி குட், கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரா? என்ன செஞ்சார்? வசனம் பாருங்க, 6வது வசனம். அப்பொழுது கேருபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். யாரெல்லாம் இப்போ என் கூட சேர்ந்து ஐயோ நான் அதமானேன்னு நீங்கள் நினச்சிங்களோ, என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை. கேருபீன்கள் அனுப்பி என்ன பண்ணுறாரா? பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழலை எடுத்து, சேராபீன்கள் நம்மளுடைய நாவலை வச்சு, ஏசாயா நாவலை வச்சு, உன் பாவம்லாம் நீங்கிருச்சுப்பா, வாட் அ கிரேட் ஜாய். என் பாவம் என்னன்னே எனக்கு தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் நீ வான்னு கூப்பிட்டு அந்த சிங்காசன அறையில் அவருடைய பரிசுத்தத்தை காமிச்சு என் பாவத்தெல்லாம் எனக்கு வெளிக்கொண்டு வந்து என்னைய மறுபடி கூப்பிட்டு
நான் உணர்ந்ததுக்கு பிறகு நான் ஒன்றுமில்லை, நான் அதமானேன்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதுன்றதுக்கு அப்புறமா என்னைய நான் பரிசுத்தமாக்கி உன்னை அனுப்பிட்டேன். 1 யோவான் 1:9 என்ன சொல்லுது? பாவத்தை மறைக்காமல் அறிக்கை இடுகிறவனை என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாரு? சுத்தமாக்குவேன்னு சொல்கிறாரு. ஏசியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு? பரிசுத்தமாக்கிட்டார். அது மாத்திரம் இல்லை, அடுத்து என்ன கேட்குறாரு கேள்வி? He doesn't leave. ஏன்னா அவருடைய பர்பஸே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், டபுள் பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு? யாரை நான் அனுப்புவேன்? என் காரியமாக யார் போவா? ஆண்டவர் கேட்குறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? ஏசியா தீர்க்க, இதோ அடியேன் இருக்கிறேன், நான் போகிறேன்றார். நம்ம நிறைய நேரங்களில் எப்படி தெரியுமா ஊழியம் பண்ணுறோம்? இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு போய் ரிவர்ஸ்லேருந்து ஸ்டெப்பு. பரிசுத்தமே ஆக்கப்படலை, ரிவர்ஸ்லேருந்து ஸ்டெப்பு. நான் என்னையே சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியங்களை சொல்கிறேன். ஒருவேளை அது உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினார்னா ரிவர்ஸ்லேருந்து போகாமல் மேலேருந்து வரும், சிம்மாசன அறைக்கு போவோம். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை we will behold him. அவருடைய பரிசுத்தத்தை நம்ம பார்ப்போம். நம்மளுடைய ஒவ்வொரு குற்றங்களும் மிகைப்படுத்தி காட்டப்படும். அப்போ ஐயோ நான் அதமானேன்றப்ப அக்கினி தழல்கள் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து சுட்டு எரிப்பார். அந்த பாவங்களை சுட்டு எரிச்சதுக்கு பிறகு பியூரிஃபைடு, பரிசுத்தமாக்கப்பட்டு இதோ நான் போகிறேன் ஆண்டவரே. அப்போ ஊழியம் செழிக்கும். இப்படி எம்டி பெஞ்சஸ் இருக்காது. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அதுதான் இந்த சேராபீன்கள் நமக்கு உணர்த்தும் ஒரு அறிகுறிகள் ஏசாயா தீர்க்கதரிசியோட வாழ். இது மாத்திரம் இல்லை, நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா இதே காரியங்களில் தான் எசேக்கியலுக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார். எசேக்கியல் தீர்க்கதரிசிக்கு என்னத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். இதே சிம்மாசனத்தை தான் பார்க்குறாங்க. 26வது வசனத்தில் பாருங்கள், ஒரு சிம்மாசனத்தை எசேக்கியல் தீர்க்கதரிசி பார்ப்பார். அதுக்கு நடுவில் பார்த்தானா அந்த சிம்மாசனத்துக்கு நடுவில் அக்கினி இருக்குது, சக்கரங்கள் இருக்குது, சக்கரத்துக்குள்ளே சக்கரம் இருக்குது. நம்ம அதெல்லாம் வாசித்தோம்னா குழம்புற மாதிரி இருக்கும். சக்கரத்துக்குள்ளே சக்கரம் இருக்குது, மிருகங்கள் இருக்குது, ஜீவன்கள் இருக்குது. 4 ஜீவன்களுக்கு வெவ்வேறு முகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு முகமும் பார்த்தா மனுஷ முகம் இருக்குது, கழுகு முகம் இருக்குது, எருது முகம் இருக்குது, வேற என்ன முகம் இருக்குது, கழுகு முகம் இருக்குது, சிங்க முகம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. ஆனால் எதை தான் காமிக்க விரும்புகிறாரு எசேக்கியல் தீர்க்கதரிசிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சிங்காசனத்தை தான். என்னுடைய சிங்காசனம் எதை குறிக்குது அப்படின்னா ஆண்டவருடைய மகிமை. ஆண்டவருடைய மகிமை என்னன்னு நமக்கு தெரியும். மோசே வந்து கேட்குறப்ப 34வது அதிகாரம் 33, 34 யாத்ராகமத்தில் சொல்கிறார், ஆண்டவரே உன்னுடைய மகிமையை நான் காணணும் அப்படின்றப்ப என்னத்தை கடந்து போக பண்ணுறாரு? அவர் கிருபையும் இரக்கமும் மன உருக்கமும் அவர் தயவுள்ளவர். அவருடைய குணம் தான் மகிமை. சிங்காசனம் எதை குறிக்குது? ஆண்டவருடைய குணத்தை. அவருடைய குணத்தின் அடித்தளம் எல்லாம் அன்பு. இதை தான் ஆண்டவர் மீண்டும் 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 தீர்க்க தரிசனங்கள் மூலமாக உரைக்க விரும்புகிறார். எசேக்கியல்கிட்ட காமிக்கிறாரு. அதே சிங்காசனத்தில் 4 ஜீவன்கள் இருக்குப்பா, அந்த சிங்காசனம் இப்படி இருக்குது. இதை பார்த்ததும் எசேக்கியல் என்ன ஆகிறாரு தெரியுமா? நேரத்தின் காரணமாக வசனங்களை வாசிக்கல. என்ன ஆகிறார் எசேக்கியல்? முகங்குப்புற விழுந்துடுறார். அப்போ இவங்க ஏசையாக்கு என்ன பண்ணுறாரு? ஐயோ நான் அதமானேன்னொடனே சேராபீன் அனுப்பி அக்கினி இதை வந்து வாயில் வச்சு எழுப்புறாரு. எசேக்கியலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவரே வந்து அவரை கைப்பிடித்து எழுப்பி, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குப்பா, போய் வேலையை பாருன்னு அனுப்புகிறார். இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், சிங்காசன அறைக்கு வாங்க, என்ன பாருங்கள். ஏன்னா அதுதான் ரட்சிப்பின் திட்டம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு திட்டம் தான் இந்த தீர்க்க தரிசனம். எப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸு கொஷின்ஸை சொல்லி நேக்ஸு ட்ரிக்ஸை சொல்லி கொடுத்து பிள்ளைங்க நல்லா பரீட்சையில் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, என் பிள்ளைங்க ஒரு நல்ல அவங்க எதிர்பார்க்குற பெஸ்ட்டு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு பெஸ்ட்டு, கம் டு மை த்ரோன் ரூம், என்னுடைய சிங்காசன அறைக்கு வாங்க. அவ்வளோதான். வந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஈவென்ச்சுவலாக நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸ், அதுவாக நடக்கிற ஒரு காரியங்கள். நம்ம போனால் போதும் அவருடைய பரிசுத்தத்தில் நம்மளுடைய அவபரிசுத்தத்தை உணர்ந்து கொள்வோம். அவபரிசுத்தத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரை பார்த்து நான் அதமானேன்னு சொல்கிறப்ப அவர் கட்டளையிடுகிறார் தூதர்களுக்கு நமக்கு சேவை செய்கிறதுக்கு. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை போல வந்து நம்மளுடைய பாவங்களை சுட்டெரித்து நம்மை ஊழியத்திற்கென்று ஏற்படுத்துகிறார். அவருடைய மகிமையின் நாளுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார்.
இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி. இதே காரியத்தை தான் வெளிப்படுத்தலையும் யோவான் ஸ்நானகன் பார்க்குறாரு. ஸ்நானகன் இல்லை, யோவான் வெளிப்படுத்தல் எழுதின யோவான் பார்க்குறாரு. 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் பார்த்தா இதே சிம்மாசனார இதே ஜீவன்கள் தான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு முகம்தான் இருக்கும். இந்த ஜீவன்களுக்கு 4 முகங்கள் இருக்கும். இது ஒரு வித்தியாசம்தான். இதே தான் ஆசரிப்பு கூடாரத்தில் 4 பக்கமும் சுற்றி அவங்க கூடாரம் போட்டு இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு கோத்திரமும். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பைபிளில் இல்லை, ஆனால் யூத ஆராய்ச்சியாளர்கள் என்ன எழுதுகிறாங்கன்னா அவங்களோட கொடியிலையும் இந்த முகங்கள் தான் இருக்குமா. இந்த 4 ஜீவன்கள், எசேக்கியேல் பார்த்த இந்த 4 ஜீவன்கள், யோவான் பார்த்த இந்த 4 ஜீவன்கள், இந்த கொடியில் இருக்கிற 4 ஜீவன்கள் எல்லாம் எசேக்கியேல் 10வது அதிகாரத்தில் எசேக்கியேலே சொல்லுவார், அவர்கள் கேருபீன்கள், நமக்காக சேவை செய்வதற்காக அனுப்பப்பட்ட தேவனுடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்ட கேருபீன்கள். இவங்கெல்லாம் என்ன, நமக்கு அந்த சிம்பல் எதை குறிக்குது? காப்பாற்றப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட கேருபீன்களும் சேராபீன்களும் எதை குறிக்கிறாங்க? வெளிச்சத்தை காட்டுறாங்க. சேராபீன்கள் வெளிச்சத்தை கொடுக்குறவங்க, கேருபீன்கள் காப்பாற்றுகிறவர்கள். ஆண்டவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய அடித்தளம் முடிச்சிடலாம். இந்த சிம்மாசனத்தின் அடித்தளம் அன்பு, தீர்க்க தரிசனத்தின் அடித்தளம் அன்பு. ஏசாயா தீர்க்கதரிசி போல நம்மளும் அதமானேன்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக போகணுமா? இல்லை சாத்தானை போல என்னுடைய பாவத்திலே சிக்குண்டு என்னோட கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கீழே இழுக்க வகை பார்த்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைய பாடத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த தீர்க்க தரிசன அடையாளங்கள் மூலமாக உறவாட விரும்புகிறது இந்த ஒரு காரியம்தான். ஐ வாண்ட் டு பி க்ளோஸ் வித் யூ. உங்களோட நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், உன் கூடயே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறேன். அப்படி தான் நான் லூசிஃபருக்கும் இருந்தேன், ஆனால் இழுத்து போட்டான். ஆனால் நீ விழுந்தாலும் எழுந்திருப்பேன்றது வெற்றி நிச்சயம். ஏன்னா அவர் கிறிஸ்து சிலுவையில் அந்த வெற்றியை கொண்டு வந்துட்டார். ஆண்டவருடைய மகிமையை, அவருடைய சிங்காசனத்தை, அவருடைய குணத்தை தியானிக்கிறவர்களாக எங்கே தியானிக்க முடியும்? நான் யோசிச்சுட்டே வந்தேன், வர வழியில் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டோம், ஆண்டவருடைய மகிமையை நான் எப்படி பார்க்குறது? இப்போ இந்த புல்ஃபிட்டில் ஆண்டவருடைய மகிமை இருக்கா? இந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமை இருக்கா? இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய மகிமை இருக்கா? நம்மளுடைய வீடுகளில் ஆண்டவருடைய மகிமை இருக்கா? குடும்ப ஜெபத்தின் நேரத்தில் தனிப்பட்ட விதத்தில் நான் முழங்கால் படிக்கிறப்ப ஆண்டவருடைய மகிமை அங்கே பார்க்க முடியுதா? உணர முடியுதா? அதமானேன்ற அனுபவம் வருதா? இல்லை ஏசையா மாதிரி அடுத்தவங்களுடைய பாவத்தை பார்த்து ஐயோ ஐயோன்னு சொல்கிற அனுபவத்துக்குள்ளேயே தான் இன்னும் இருக்கிறோமா? என்னுடைய பாவத்தை வெட்ட வெளிச்சமாக்க ஆண்டவர் விரும்புகிறார். நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறாரு. நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கேருபீன்களையும், எனக்கு அவரை பற்றி ஞானத்தை கொடுக்க வேண்டும் அதிகமாக சேராபீன்களையும் கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். தரிசனங்கள் மூலமாக அவருடைய மகிமையை காண்றதுக்கு there are plenty of ways. நமக்கு நிறைய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏதாவது ஒரு வாய்ப்பு முறைகளை தேர்ந்தெடுப்போம். ஏசாயாவின் அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். ஒருவேளை பரிசுத்தமாக்கப்படாமலேயே நான் ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தேன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்து நம்மை உடைத்து பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு ஊழியத்தின் பாதையில் நடந்து செல்வோம். ஆண்டவரோட ஒப்புரவாகிற ஒரு காரியம், நான் விழுந்தாலும் ஆண்டவர் லூசிஃபரை வெளியே தள்ளினாலும் ஆதாம் ஏவாளை வெளியே தள்ளினாலும் அவருடைய இருதயத்திலிருந்து அவர் தள்ளவில்லை. He did not chase them out of his heart. அவருடைய இருதயத்துக்கு நெருக்கமாக தான் இருந்தாங்க. அதே போல தான் அங்கே வாசம் பண்ணுறன்னு இறங்கி வாசஸ்தலம் இங்கே வந்தார். இப்போ அவர் கேட்குற வாசஸ்தலம் இங்கே. உன் இருதயத்தில் நான் வாசம் பண்ணுறதுக்கு இறங்கி வந்திருக்கேன், ஓப்பன் த டோர், அவ்வளோதான், கதவை தரங்க. ஆண்டவர் கேட்குறது அதுதான். இந்த சிங்காசன அறையில் ஆண்டவர் என் இருதயத்தை சுத்தம் பண்ண விரும்புகிறார். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அவர் இருக்கும் பொழுது, அவருடைய பிரசனை இருக்கும் பொழுது, பரலோகத்தில் அவருடைய பிரசனத்தை கொள்ளும் பொழுது, ஏன் அந்த மோசை கட்டின அந்த டேபர்நாக்கல்ல ஆண்டவருடைய பிரசனை இருக்கும் பொழுது, ஏன் இந்த இருதயத்துக்குள்ளும் இந்த மண்டை ஓட்டுக்குள்ளேயும் ஆண்டவருடைய பிரசனை இருக்காதா? அவர் இருக்கணும்னு கேட்குறாரு. நம்ம தான் கதவை திறக்கணும். அவர் அந்த பிரசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அதமானேன்ற ஒரு உணர்வுக்குள்ளாக கடந்து வருவோம். ரட்சிப்பின் பாதையின் நிச்சயத்தை நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? சிங்காசனத்து கண்டையில தைரியத்தோடு வாங்கன்னு வசனம் இருக்குதுன்ட்டு தைரியத்தோடு போகிறோம்னு நினச்சிட்டு துணிகரமாக போகிறோம்.
ஆண்டவர் கேட்குறது, துணிகரமாக வராதப்பா, என் கிருபை உனக்கு போதும் தான், ஆனால் நீ துணிகரமாக வர, உன்னுடைய பாவத்தை உணர்ந்து கிருபையின் மேல் கிருபையை நீ இன்னும் பெற்றுக்கொள்கிறதுக்கு தைரியமாக வா, புத்திர சுவிகாரனா நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் வா, ஆனால் நீ என் கதவை தர, நான் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறது இதுதான். ஒப்பு கொடுப்போம். அனுதினமும் இந்த சிங்காசன அறைக்குள்ளே போய் ட்ரிக்ஸ் அண்ட் நேக்ஸை கற்றுக்கொள்ளுவோம். நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு டெஸ்ட்டையும் ஜெயிக்கிறதுக்கு. வி வாண்ட் டு பி பெஸ்ட். யாராவது இல்லை நான் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், இல்லை ஒரு பரீட்சையில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் தோல்வி அடைஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போமா? எல்லாருமே ஜெயிக்கணும்னு தானே நினைப்போம். மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் மாத்திரம் ஏன் டெய்லி நம்ம தோத்துக்கிட்டே போகிறோம்? ஆண்டவர் தோக்கக்கூடாது, ஒரு சின்ன டெஸ்ட்டில் கூட தோக்கக்கூடாதுன்னு தீர்க்க தரிசனங்களை அவ்வளவா நமக்கு எழுதி அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரு. கேட்குற காரியம் ஒன்றே ஒன்று தான், கதவை தரங்க, நான் உள்ளே வரேன். உங்களுடைய இருதயம் என்னுடைய சிம்மாசன அறையாக இருக்கட்டும், உன்னை நான் பரிசுத்தமாக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். தேவன் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென்.